வணக்கம். இது வியன்னா கேஸ். லெபனான் மக்கள் மீதான இஸ்ரேலி சைபர் அட்டாக் ரொம்ப ஒரு கொடூரமான தாக்குதல். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பலாயிரக்கணக்கான பேர், கிட்டத்தட்ட 25,000 பேர் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சிறு குழந்தைகள், சிறு பெண்கள், வயதானவர்கள் அனைவரும் காயப்பட்டிருக்காங்க. பல 100 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இதை இங்க இருக்கக்கூடிய சில வலதுசாரி பெரிய வீரம் நினைச்சிட்டு பேசுறாங்க. முதல்ல முதுகுல குத்துறதுக்கு பேர் வீரமே கிடையாது, அது கோழைத்தனம். கடைஞ்செடுத்த கோழை தான் இந்த மாதிரியான சேலை செய்வான். முதுகுல குத்துறது சண்டையான நேரடியா லெபனான் ராணுவத்தோட சண்டைக்கு போனோம். அதை விட்டுட்டு லெபனான் மக்களை கொள்றதுல என்ன இருக்கு? அது பெண்களையும் குழந்தைகளையும் கொல்பவன் நம்ம தமிழர் மரபுல ஆண்மகனே அல்ல. அதனால இந்த ஈன செயலை மிக வன்மையாக வியன்னா டாக்கீஸ் கண்டிக்கிறது. ரெண்டாவது, இந்த லெபனான்ங்கிறது ஏதோ இஸ்லாமிய நாடு நினைச்சு இங்க இருக்கக்கூடிய சில வலதுசாரி நபர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. லெபனான் என்பது பாரிஸ் ஆஃப் த மிடில் ஈஸ்ட் என்று அழைக்கப்படுவது. பாரிஸ் ஆஃப் த மிடில் ஈஸ்ட்னா என்னன்னா, அங்க கிட்டத்தட்ட 35-40% கிறிஸ்துவ மக்கள் வசிக்கிறாங்க. 45-50% முஸ்லீம் சகோதரர்கள் வசிக்கிறாங்க. இந்து சகோதரர்கள் வசிக்கிறாங்க. சீக்கியர்கள் கூட வசிக்கிறாங்க. சோ அது எல்லா நாடுகளும், எல்லா மதங்களும், எல்லா இனங்களும் கலந்த ஒரு கலவையாக இருக்கக்கூடிய நாடு. இன்னும் சொல்ல போனா லெபனான்ல ஒரு ஜனாதிபதி கிறிஸ்துவர் தான் வர முடியும். சோ அதனால ஏதோ இஸ்லாமிய நாடு மீது இஸ்ரேல் தாக்குதல் தொடுக்குது அப்படிங்கிறது இல்ல. இன்னும் சொல்ல போனா திருடனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்ப நெதன்யாகு என்ற அந்த திருடனுக்கு, அந்த கொலைகாரனுக்கு, அந்த பயங்கரவாதிக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. லெபனான் இஸ்லாமிய நாடு கிடையாது. அங்க ஒரு ஜனாதிபதியே கிறிஸ்துவர் தான் வர முடியும். சோ இஸ்ரேலை பொறுத்தவரை அது ஒரு நாட்டோவோட ஒரு கிளையாக, அமெரிக்க பெட்ரோலியம் லாபியின் ஒரு கிளையாக, ஒரு வர்த்தக நோக்கில், ஒரு பெட்ரோலியத்தை எடுக்கக்கூடிய, மிடில் ஈஸ்ட்ல கிடைக்கக்கூடிய பெட்ரோலை வணிகப்படுத்தக்கூடிய ஒரு நோக்கத்தில் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இன்றைய நெதன்யாகு அரசு இருக்கிறது. இதை புரிந்து கொண்டுதான் இஸ்ரேலிய மக்கள் நெதன்யாகு என்ற அந்த சர்வாதிகாரியை ஓட விரட்டுகிறார்கள். நீங்க டெல்லிவிவ் செய்தியில் எடுத்து பாருங்க. இஸ்ரேலிய தலைநகர்ல தினமும் நெதன்யாவுக்கு எதிராக இஸ்ரேலிய மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. எப்ப போய் தொலை, இந்த நாட்டை விட்டு போ, பதவி விட்டு இறங்கு. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் நெதன்யாகு மேல நிறைய வழக்குகள் இருக்கு. அவர் இந்த பதவி விட்டு இறங்கினா உடனடியாக சிறைக்கு தான் போடும். அப்ப ஒற்றை மனிதன் தனது பேராசைக்காக ஒரு நாட்டையே அழிக்க துணிந்து விட்டான், சக நாட்டையும் அழிக்க துணிந்து விட்டான். பலஸ்தீன மக்களையும் படுகொலை பண்றான், இஸ்ரேல் மக்களையும் ஒடுக்குறான். சோ அந்த சர்வாதிகாரி என்ற அந்த ஒற்றை நபர் தன்னுடைய பேராசைக்காக நடத்தக்கூடிய போர் தான் இந்த காசா போர். இந்த அளவுல புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இதுல சில வலதுசாரி நம்ம சொல்லக்கூட இதுல மதம், இனம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. டாலர் அமெரிக்கன் டாலர் வளரணும், அதுக்கு அமெரிக்கன் பெட்ரோல் லாபி எல்லா வேலையும் பண்ணும். அதனுடைய ஊதுகுழலாக தான் இன்றைய நெதன்யாகு இருக்கிறார். நேட்டோவோட ஒரு படைப்பிரிவு. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா உக்ரைன்ல எப்படி அங்க இருக்கிற மக்களை பலி கொடுத்து நேட்டோ ரஷ்யாட்ட ஒரு மாபெரும் தேசத்துக்கு ஒரு இடைஞ்சல் பண்ணிக்கிறது, அதேதான் இஸ்ரேலிய மக்களை எக்கெடு கட்டா அமெரிக்கா கிட்ட. இஸ்ரேலிய மக்கள் அமைதியா வாழணுங்கிறது அமெரிக்காவோட நோக்கம் இல்ல. அமெரிக்க பெட்ரோலிய லாபி, அமெரிக்க பெட்ரோலிய வர்த்தகர்கள் அவங்களோட நோக்கம் அதுவா கிடையாது. அவங்களுக்கு அமெரிக்க டாலர் டாப்ல இருக்கணும். அதுக்கு ஏவஞ்சத்தை என்ன? சோ இஸ்ரேலிய மக்களை தெளிவாக புரிந்து கொண்டு விட்டார்கள். இங்க இருக்கக்கூடிய வலதுசாரிகள் இதை மத ரீதியா பாக்குறாங்க. இஸ்ரேலிய மக்கள் நெதன்யாகுவை ஓட விரட்டுகிறார்கள். விரைவில் நெதன்யாகுவை அந்த பதவியிலிருந்து இறக்குவார்கள். இறுதியாக நாம் இந்தியர்கள் என்ன செய்யணும்னா, இஸ்ரேல் இன்னைக்கு சைபர் அட்டாக், ஏன்னா செல்போனு நம்ம பாக்குறோம், செல்போனு, பேஜர், எலக்ட்ரானிக் டிவைசஸ் வெடிக்குது. லெபனான் மக்கள் அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள் சாகுறான், முஸ்லிம்கள் சாகுறான், அங்க கூட எல்லா மதத்துக்காரனும் சாகுறான். சோ இது மனித இனத்துக்கு எதிராக செயல்படுது. சோ இஸ்ரேலில் இருந்து அனைத்து விதமான இறக்குமதியும் இந்திய அரசு தடை செய்ய வேண்டும் என வியன்னா டாக்கீஸ் கோரிக்கை வைக்கின்றது. ஏன்னா அவன் எந்த நேரம் எதை செய்வான்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா பயங்கரவாத செயல்களில் ஈடுபடக்கூடிய ஒரு நபர் எப்ப அதை செய்யறாங்கிறது யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாது. சோ அவனிடம் இருந்து நம்ம ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ், ஒரு பேட்டரியோ, ஒரு செல்போனையோ, இல்ல அவனுடைய கிளை நிறுவனங்களோ நம்ம வாங்குறதாக இருந்தால் அதுல என்ன மாதிரி அவன் மேல்வேர்ஸ் பயன்படுத்தி இருக்கான், எந்த நேரம் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுனா வெடிக்கிற மாதிரி நமக்கு தெரியாது. அந்த செல்போனுக்கோ, அந்த பேஜருக்கோ, அந்த பேட்டரிஸுக்கோ, இவன் இந்து, இவன் முஸ்லிம், இவன் கிறிஸ்டியன், இவன் பௌத்தன், இவன் சீக்கியன், இவன் சமணன் எதுவும் தெரியாது. அவன் அங்கிருந்து இஸ்ரேல் இருந்து சிக்னல் கொடுத்தா நம்மளை போட்டு தெரியும். சோ இஸ்ரேல் பொருட்கள் அனைத்தையும், உணவு, இது எலக்ட்ரானிக் டிவைஸா இருந்தா வெடிகுண்டு வைக்கிறான், உணவுப் பொருளா இருந்தா விஷம் வைக்க போறான் லெபனான் மக்களுக்கு. அதுதானே உலகம் பூரா பொருந்தும். சோ இஸ்ரேல் பொருட்கள் யாதாக இருந்தாலும், உணவுப் பொருளா இருந்தாலும் சரி, பேட்டரியா இருந்தாலும் சரி, செல்போனா இருந்தாலும் சரி, பேஜரா இருந்தாலும் சரி, எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸா இருந்தாலும் உடனடியாக தடை செய்ய வேண்டும் என வியன்னா டாக்கீஸ் இந்திய அரசை கேட்டுக்கொள்கிறது. அடுத்த காணொலி விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.